தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/10/2024 வியாழக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 2:04 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், துர்காஷ்டமி. துர்க்கையை வழிபட்டால் நம் துயரங்கள் நீங்கும். சிவன் கோயிலில் போனீங்கன்னா சண்டீஸ்வருக்கு பக்கத்தில் துர்க்கை இருக்கும். விஷ்ணு துர்க்கை, லட்சுமி துர்க்கை எல்லாம் இருக்கும். அந்த துர்க்கையை யாருமே ரொம்ப பேர் கும்பிடுறதில்லை. அப்படி வந்துட்டு சண்டீஸ்வரர் சொல்லிக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் துர்க்கை இருக்கும். பல ஆலயங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த துர்க்கையை வழிபடணும். அதற்கென்று உகந்த நாள் இந்த நாள். பொதுவாக இந்த துர்க்கைங்கிறது அதனால் அசுரனை சம்ஹாரம் செய்த தோற்றம். ஆகையினாலே வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் அதன் சன்னதியில் விளக்கேற்றி வச்சா ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு வரும். அந்த போராட்டமான வாழ்க்கை விலகி பூந்தோட்டமான வாழ்க்கை மலரும். இதுக்கென்று ஒரு பாடல் நம்முடைய தினத்தந்தியில் முன்னாடி இது மாதிரி நவராத்திரி விழா மலர்னு பல வருடங்களுக்கு முன்னால் போட்டதில் இந்த பாடல் நான் எழுதியிருந்தேன். அம்பிகையின் பாதத்தை சரணடைந்தால் அத்தனை துயரமும் விலகிவிடும்னு அந்த பாடலுக்கு தலைப்பு. என்ன அப்படின்னா, அம்மா உன் பேர் சொன்னால் செல்வம் வரும், 6-10 பேர்களும் தானாய் வரும். 16 பேர்களும் வந்துடுமா இந்த பேரை உச்சரித்தா. சிம்மாசனம் ஏறும் யோகம் வரும், திருநாட்டை ஆளுகின்ற யோகம் வரும். கவலைக்கு மருந்தாகும் கல்யாணி நீ, கவிபாடும் பக்தர்மும் கலைவாணி நீ, எவருக்கு எது வேண்டும் என்றறிவாய் நீ, எதிர்காலம் வளமாக அருள் தருவாய் நீ. தாயாக நீ வந்தால் பாசம் வரும். தாயாக இருந்தால் பாசத்தோடு அம்மன் உதவும். தாயாக நீ வந்தால் பாசம் வரும். தங்கமுடன் வைரங்கள் இல்லம் வரும். சேயாக இருப்போர்க்கு மாலை வரும். சேயாக இருப்போர்க்கு மாலை வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையா, துர்க்கையை போய் கும்பிட்டா கல்யாணம் நடக்கும். வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை போய் கும்பிட்டீங்கன்னா கல்யாண கனவுகள் நனவாகும். சேயாக இருப்போர்க்கு மாலை வரும். செய்தொழிலில் எந்நாளும் லாபம் வரும். புவனத்தை காக்கின்ற புவனேஸ்வரி, புகழோங்க வைக்கின்ற ஜெகதீஸ்வரி, கவனத்தை ஈர்க்கின்ற ராஜேஸ்வரி, காப்பாற்ற வேண்டுமம்மா நீயே கதி அப்படின்னு அந்த பாடல் துதிப்பாடல் எழுதுனது. பொதுவாக அம்பிகை என்பது அதில் கையின்னு இருக்குது, துர்க்கையில் கை இருக்கு. வாழ்க்கை வளமாக துர்க்கை வழிபாடு இன்று நமக்கு தேவை. எனவே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று இந்த துர்காஷ்டமி என்று துர்க்கையை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை முறியடிக்கின்ற ஆற்றல் அவளுடைய அருளுக்கு உண்டு. எனவே இன்று ஆலயம் சென்று அர்ச்சித்து வழிபட்டு வாருங்கள். நல்லது நடக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்லது நடக்கின்ற நாள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். உங்களுடைய ராஜநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானம். எனவே பகை விலகி பாசம் கூடுகின்ற நாள். ஏதாவது பஞ்சாயத்துக்கள் நடைபெற்றால் அதில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பணியாளர்களால் பிரச்சனை, பக்கத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை, வீட்டு உரிமையாளர்களால் பிரச்சனை என்றெல்லாம் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென உங்களுடைய குணங்கள் மாறலாம். கவனம் தேவை, பொறுமையும் தேவை, நிதானமும் தேவைப்படும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள். உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். உடனுக்குடன் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்திலே நீங்கள் சிறப்பாக பணிபுரிந்து இருக்கலாம். பாராட்டுகளை பெறுவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். இனம் புரியாத கவலை இருந்தால் அது குறையும். அது மட்டுமல்ல, நாளிலே கேது இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சீர்கேடுகள் வரலாம். உடனுக்குடன் வைத்தியம் பார்த்துக் கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். இருந்தாலும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பீர்கள். காரியங்களை கடைசி நேரத்தில் கைகூட வைத்துவிடும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எது இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதால் அரசு வழி சிக்கலுக்கு ஆளாக நேரிடும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவு தான் நன்மை தருவார்களே தவிர உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். பணம் பல வழிகளிலும் விரயமாகலாம். அதே நேரத்தில் செவ்வாய் 12இல் இருப்பதனாலே வாங்கிய பூமியால் யாருக்கேனும் பிரச்சனைகளும் வரலாம். எதையும் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து செய்வது நல்லது. குறிப்பாக இதுபோன்ற நாட்களிலே நல்ல அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதே நல்லது. சிம்மராசினியர்களே, எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். நம்பி செய்த காரியம் நல்லபடியாக முடியுமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகள் உங்கள் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் கொடுப்பார்கள். உங்களுடைய சக பணியாளர்களிடம் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். குரு 10இல் இருக்கின்றார். திடீரென பதவி மாற்றங்கள் வரலாம். வருமானம் உங்களுக்கு வருவது போல் இருந்தாலும் செலவுகள் இருமடங்காக வருகின்ற நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். திட்டமிட்டு எந்த காரியமும் செய்ய இயலாது. திடீர் திருப்பங்கள் பலவும் சந்திப்பீர்கள். நண்பர்களை நம்பி ஏதேனும் ஒரு காரியம் செய்தால் அவர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். விரயங்கள் அதிகரிக்கலாம். அரசு வழி சிக்கல்களுக்கும் ஆளாக நேரிடும். சூரியனும் கேதுவும் இருக்கின்ற பொழுது இனம் புரியாத கவலை மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்போமா, இல்லை வேலையிலிருந்து விலகுவோமா, தொழில் செய்யலாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கின்ற இந்த நாள் எதையும் திட்டமிட்டு செய்யாது என்பதனாலே, குறிப்பாக துர்காஷ்டமி என்று துர்க்கையை வழிபடுவதன் மூலம் துயரங்களிலிருந்து விடுபட வழி பிறக்கும். துலாம் ராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் செயல்படும் இன்றைக்கு சகோதர வர்க்கத்தினரால் சகாயம் கிடைக்கும். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தகவல் வரலாம். வருமானம் உயரவும் உங்களுக்கு வழிபிறக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகவும் வழிபிறக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, புதனும் இருக்கின்றார். அந்த புதன் உங்கள் ராசிக்கு 9க்கு அதிபதி. எனவே பெற்றோர் வழியில் உங்களுக்கு இதுவரை இருந்த விரிசல்கள் அகலும். அவருடைய ஒத்துழைப்போடு நீங்கள் முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். சிக்கல்கள் தீரவும், சிரமங்கள் குறையவும், நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். குரு பார்வை இருப்பதனாலே கவலைப்பட வேண்டாம். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனை செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உறவினர்களே ஆச்சரியப்படுவார்கள். இந்த நாள் மிக இனிய நாள். தனுசராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது கவலைகள் அதிகரிக்கும். விடிவு காலம் ஏற்பட விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள இயலாது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள இயலாது. இருந்தாலும் விரயங்களையும் கட்டுப்படுத்தவும் இயலாது. என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று சந்திரபலம் குறைவாக இருப்பதனாலே, சந்திரன் அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதனாலே மனக்கவலைகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் உள்ளவர்களே உங்கள் மீது குறை சுமத்துவார்கள். எனவே எதையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். உங்களுடைய வேலை தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. இயக்கங்கள் தீர எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் போல இடமாற்றம் கிடைத்து மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரலாம். பிரார்த்தனைகள் பலித்தது என்று சொல்லி மகிழ்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். 2இல் சனி இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்களும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சனியின் ஆதிக்கம் வலிமையாக இருப்பதனாலே தாமதங்களும் தடைகளும் வரும். சச்சரவுகள் அதிகரிக்கும். சமாதான குடிபிடிக்க நீங்கள் முயற்சித்தாலும் அது நடைபெறாமல் போகலாம். 2இல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பணம் அந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையலாம். வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, இன்று துர்காஷ்டமி என்பதனாலே அதிகாலையிலேயே துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இன்பமும் துன்பமும் இணைந்து வருகின்ற நாள் இந்த நாள். இலையுதிர் காலம் போல இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். 3இலே குரு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்தாலும் கூட சில முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள நேரிடும். 4ஆம் இடத்திலே செவ்வாய். இடம்பூமி வாங்குவதில் ஏதேனும் பிரச்சனை உண்டு. வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். எப்பொழுதுதான் விடிவு காலம் பிறக்கும் என்ற எண்ணம் மேலோங்கும். இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.